எப்பா ஒரு வழியா சாமி எல்லாம் உண்டாச்சப்பா. பொங்கல் சுண்டல்னு எல்லாத்தையும் இன்னைக்கு வச்சு நல்லா வெளுத்து கட்டிடணும். எல்லாம் பெரிய பொண்ணு சாமி படையில இருந்து எடுத்துட்டு வரல, இதெல்லாம் பானையில இருந்து தானே எடுத்துட்டு வந்திருப்பா. ஆமா, இது பானையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். சாமி கிட்ட இருந்து என்ன எடுக்கல. அது கொஞ்ச நேரம் அங்கே இருக்கட்டும். இப்பதானே சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கா, கொஞ்ச நேரம் சாமி சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நவுட்டிக்கிடலாம். அங்கே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எங்க அதை தூக்கிட்டு வந்துட்டியோன்னு பார்த்தேன். அதை எடுக்கலத்தே. அதை எடுக்க பயமா இருந்துச்சு. பிள்ளையார் குவாச்சிக்கிடுவாரோன்னு நினைச்சுக்கிட்டு தான் பானையில இருந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தேன். நல்லதுதான். என் மொழி வருவாள்ல, வந்ததா அவனுக்கு அதை எடுத்து கொடு. சரித்தே சரித்தே. இழிச்ச வச்சு உனக்கு கொஞ்சம் பொங்கல் எடுத்து வைக்கட்டுமா? சுண்டலை மட்டும் தூக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. இல்ல பெரிய பொண்ணு, எனக்கு இந்த சுண்டல் மட்டும் போதும், பொங்கல்லாம் வேண்டாம். ஏழா பொங்கல் வேண்டாம்? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கும். எனக்கு அவ்வளவு இனிப்பு பிடிக்காது, அதான் வேற ஒன்றும் இல்லை. இழிச்ச வச்சு கூச்சப்படாம சாப்பிடு. இது உன் வீடு மாதிரி. அவ கூச்சப்படாம தான் அங்கே வந்து இருக்காளாக்கும். எத்தே நீங்க சாப்பிடுங்க. அந்த கொழுக்கட்டையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். எதுக்கு அந்த கொழுக்கட்டையை தின்னுட்டு சாவதுக்கா? அவ்வளோர விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை செய்வாவே கண்டிருக்கு. இவ என்னமோ கார கொழுக்கட்டைன்னு செஞ்சு அதுக்கு தக்காளி சட்னியா கார சட்னியா செஞ்சு வச்சிருக்கான். இப்படி எவ்வளவு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வச்சு நான் பார்த்ததில்ல. சரி சரி பேசாம சாப்பிடுங்க. வீட்டுல சாமியை வாங்கி கொண்டு வச்சிருக்கா. இவ சாமி கும்பிடுவாளா மாட்டாளா? இன்னைக்கு காலையில இருந்து வீட்டுல அடுப்பு பத்த வச்ச மாதிரியும் தெரியல, விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்பாடுகள் ஒன்றும் பண்ணன மாதிரியும் தெரியல. போறா வாரா போறா வாரா, என்ன பண்ணியானே தெரியும்ட்டேங்க. இந்த பைய வேற எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு தெருவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, நல்ல துணி கொடுத்துக்கிட்டு. இந்த பயலுக்காவது கொஞ்சோல பொங்கலுங்களாவது செஞ்சு கொடுப்பான்னு பார்த்தா அதையும் செஞ்சு கொடுக்க மாட்டா போல இருக்க. பேசாட்டிக்கு நம்மளே தான் போய் செஞ்சு கொடுக்கணும் போல இருக்கு நம்ம பையனுக்கு. இதை பார்க்க நல்லா தெளிவாக தான் தெரியுது, ஆனால் ஒரு சில நேரம் தான் சம்மந்தம் இல்லாமல் பேசுது. இது நடிக்குதா இல்லைன்னா உண்மையாகவே இது பைத்தியமானு தெரில. ஒரு நாள் இதை கண்டுபிடிக்கணும். என்னைவா எங்கேருந்து பொங்கல் சுண்டல்னு வாங்கிட்டு போறா? அவ்வளோ வீட்டில் தானே செஞ்சு சாமி கும்பிடுவாவே, இவன் எங்கேருந்து வாங்கிட்டு போறான்னு தெரியலையே. இந்த வீட்டில் என்ன கூத்து நடக்குன்னே ஒன்றும் தெரிய முடியுங்க. இங்க பாருங்க பிள்ளையாரப்பா, உங்க பிறந்த நாளைக்கு நான் வீட்டில் சமைச்சு உங்களுக்கு தரலையே நினைச்சு குவாச்சிக்கிடாதீங்க. நான் பக்கத்து வீட்டில் பிச்சை எடுத்தினாலும் உங்களுக்கு பிறந்த நாளைக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் செய்யணும். எப்படி கடந்து செய்ய முடியும்னு சொல்லுங்க. நேற்று லேட்டாக தூங்குனேன், இன்னைக்கு காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சேன். வேற என்ன பண்ண முடியும் என்னால்? பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் நான் வேண்டுற காரியம் எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரணும். அது உங்களோட கடமை. என்னமோ இவ நமக்காக இவ கையால செஞ்ச மாதிரிலாம் இவ நம்ம கிட்ட கதை பேசுறா. இங்க பாருங்க பிள்ளையாரப்பா, எனக்கு பீரோ நிறைய சேலை வேணும், அப்புறம் நிறைய பணம் வேணும், நகை வேணும். எல்லாரை விட நான் தான் நல்லா பணக்காரியா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க எனக்கு நிறைய உதவி செய்யணும். அதுக்கு நீ பிச்சை தான் எடுக்கணும். சரி, நேராவது உங்களுக்கு சீக்கிரம் நான் பூஜையை பண்ணிடுறேன். வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிட்டு, சீக்கிரம் பூஜை பண்ணாதான் நான் சாப்பிட முடியும். பூஜை பண்ணி முடிக்க வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு முடிச்சிருங்க, நான் அப்புறம் சாப்பிடணும். ரொம்ப நேரம்லாம் என்னால் பசி தாங்க முடியாது. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு எனக்கு வைங்க. அவ்வளோத்தையும் நீங்களே சாப்பிட்றாதீங்க. இதான் எனக்கு காலையில் சாப்பாடு. இதில் பங்கு வேற கொடுக்கணும் எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம். வேற நான் மீதிக்கு அங்கே பயல்வெல்லாம் பெரிய பிள்ளையாருக்கு பொங்கல் சுண்டல்னு செஞ்சு வச்சிருப்பானுவேன். அங்கே பிரசாதத்தை வாங்கி எங்கள் மாமியாருக்கு வீட்டுக்காருக்குன்னு கொடுத்து சமாளிச்சுக்கிடுவேன். இன்னைக்கு காலையில் நான் அடுப்பு பற்ற வைக்கல. இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு டிஃபன். நீங்கள் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றதுனால உங்களுக்கே வயிறு ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக குறைச்சி சாப்பிடுங்க, மீதி எங்களுக்கு வச்சிருங்க. இதுக்கு நீ இதங்க படைக்காமலே இருந்திருக்கலாம். நீயே அவளத்தையும் எடுத்து தின்னு போ. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா, நீ கருணை வச்சா நானும் ஹீரோப்பா. அவுட்டோரு ஆலமரம் ஆத்தோர அரச மரம் ஆல்ரவுண்டு நீதான்ப்பா கணேசா. என் குறையெல்லாம் கேட்டு கொஞ்சம் தீட்டு வையப்பா. எப்பா எப்பா தொப்ப கணேசா. எனக்கு அப்பா அம்மா நீதானே கணேசா. எப்பா எப்பா தொப்ப கணேசா. ஐயோ கடவுளே, என்னாலே பொறுக்க முடியல. எந்திரிச்சு ஓடிடலாம் போல இருக்கு. நானே தொப்பையை குறைக்கப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ வேற மறுபடியும் என் தொப்பையை ஞாபகப்படுத்தி தொப்ப கணேசா இன்னைக்கு கிண்டல் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வச்சாச்சு. பிள்ளையார் பாட்டும் பாடியாச்சு, பூஜை பண்ணியாச்சு. இனிமே என் வேண்டுதலை வைக்க போறேன். என் வேண்டுதலெல்லாம் நல்லபடியா நிறைவேற்றி தந்துடணும். எல்லாரும் திருட்டு பிள்ளையாட்ட தான் சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால என் வேண்டுதலெல்லாம் பழிக்கணுன்றதுக்காண்டியே உங்களை திருடிட்டு கொண்டு வந்து என் வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். என் வேண்டுதலை எல்லாத்தையும் நிறைவேற்றியே வச்சாகணும்.
என் புருஷன் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். பீரோ நிறைய துணியாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்துடணும். பிரியாணி, அப்புறம் பொரட்டா கிரட்டான்னு நான் என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடணும் உடனே, கேட்ட உடனே. அப்புறம் நான் கதை பேச அக்கம் பக்கம் போவேன் வருவேன், அதுக்கெல்லாம் திட்டப்படாது. சீக்கிரம் எங்கள் மாமியா கிழவிக்கு இந்த பைத்தியம் சரியாகணும். அடடா பரவாயில்லையே, மாமியாருக்கு நல்லதெல்லாம் நினைச்சு வேண்டியால. சே, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நான் தப்பா நினைச்சிட்டேனே. இதெல்லவா நல்ல மருமகள். அதுக்கு சீக்கிரத்துல பைத்தியம் சரியானாதான் அது வீட்டில் சமைக்கும். எனக்கு இந்த சமைக்கிற வேலையெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நான் காலையில எந்திரிச்சேன்னா பல்ல வளக்கியும் வளர்க்காமலேயும் சோத்தை தின்னுட்டு அந்த ஆளை கதை பேச போனேனான்னு என்னால் போக முடியும். இப்போ அப்படி போக முடிய மாட்டேங்குது. அதனால சீக்கிரமா அந்த மென்டலை சரி பண்ணி கொடுங்க. அட பியாதியில போவா, நான் கூட கொஞ்ச நேரத்துல இவன் நல்லவன்ல நினைச்சிட்டேன். அதுக்கு பைத்தியம் தெளிவான அப்புறமா எங்க மாமியார் என்ன மறுபடியும் எங்க வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுக்கும். அப்படி போட்டு கொடுத்தாலும் எங்க வீட்டுக்காரரு அதை நம்பவே கூடாது, என்னைய மட்டும்தான் நம்பணும். அப்புறம் எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு நினைச்ச உடனே என் கண்ணு முன்னாடி வந்துடணும் அது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ரொம்ப நாளும் மேக்கப் செட்டு வாங்கி கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாங்கியே தர மாட்டேக்காரு. நல்லா மேக்கப்லாம் பண்ணணும், பியூட்டி பார்லர் போகணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா மேக்கப் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது. எல்லாத்தையும் நிறைவேற்றி தந்துருங்க சரியா. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நானாக கேட்டால் அவர் செய்ய மாட்டேங்காரு. நீங்கள் கனவுல வெயி நேராக பேசிடுங்க. இதெல்லாம் உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, அதெல்லாம் நிறைவேற்றி வை, அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஏதாவது கனவுல போய் சொல்லுங்க. எனக்கு பதிலாக இதை கூட செய்ய முடியல. பிள்ளையாரப்பா, நீங்கள் தான் எல்லாம் செய்யணும். உங்களுக்கு நிறையா சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை பயன்படுத்தி எனக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சுருங்க. அப்புறம் என் பிள்ளைய பற்றி வேண்டாம் மறந்துட்டே பற்றியா. என் பிள்ளைக்கு ஒரு 10 பவுனில் செயின் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த பிள்ளைக்கு ஒரு 10 பவுனுக்கு ஒரு செயின் எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதுவும் அவர்கிட்ட சொல்லி வச்சுருங்க. அப்போ தான் ஏதாவது கமிஷன் வாங்கியாவது செய்வார் நகையை. இல்லாட்டினா அந்த வர்ற சம்பளத்தையே நம்பி இருந்தாருன்னா அவர் நாக்க தான் வலிக்கணும். அதனால் கொஞ்சம் கமிஷன் வாங்கியாவது 10 பவுனுக்கு பிள்ளைக்கு ஒரு செயின் எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. சொல்லிடுங்க அவர்கிட்ட. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும், நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும், அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் வேறு என்ன எல்லாமே நான் நினச்ச எல்லாமே நடந்துடணும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நாளை பின்ன சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது. அட பிச்சைக்காரி, அவளத்தையும் பிச்சை எடுத்துக்கொண்டு என் முன்னாடி வச்சுட்டு நீ பக்கமா ஒரு 10 பக்கத்துக்கு என்கிட்ட வேண்டதில் வச்சா நான் என்ன வேணுவேன்? கணபதி பப்பா போலையா. அப்படிதான், கணபதி பப்பா போலையான்னு நான் எந்திரிச்சுதான் போறேன். எப்பாடி, எல்லாத்தையும் பிள்ளையார்கிட்ட சொல்லியாச்சு. இனிமே எல்லாத்தையும் அவரு நடத்தி வச்சிருவாரு. என்ன எல்லாம் நடத்தி வச்சிருவியல்ல, ஓகே தானே? நல்ல நெய் வாசத்துல நல்லா இருக்கு பொங்கல். லட்சுமி அக்கா நிறைய நெய் ஊத்திருப்பாவோ போல இருக்க. டேஸ்டா இருக்க. சரி, நம்ம மாமியாருக்கோ கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்போம். உள்ள மணி அடிக்க சத்தெல்லாம் கேக்கு. பூஜையா பண்ணியா இவ? என்ன நீ பூஜை பண்ணியா? ஒன்றும் புரியல. எத்தேந்தாங்க சாப்பிடுங்க. இதுல இருக்க கடலை மட்டும் சாப்பிடுங்க. உள்ள வேற கடலை இருக்குன்னு அதெல்லாம் எடுத்து தின்றாதீங்க. கடலை ரொம்ப சாப்பிட்டா வாய்வு வேற அங்க எங்கன்னு பிடிச்சிக்கிடும். பிடிச்சது மட்டும் இல்லாம டர்ரு புருன்னுட்டு அடப்பிய. அப்புறம் வீட்டுல ஒருத்தர் இருக்காவாது. அதனால இதுல இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டாரேன். கோயில்ல பூஜை பண்ணுவோம்ல, அங்க பொங்கல்லாம் தருவாவ. நான் போய் வாங்கி சாப்பிட போறேன். சரி, போயிட்டாரேன், பாய். என்ன வரத்து வாராய்வா? இரு, எனக்கு பைத்தியம்னு தானே இருக்கீங்க எல்லாரும். இந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னு வாரு ஒரு நாள் உனைய. ஐயோ, உள்ள அக்கா சத்தம் கேட்குதே. நம்ம போனா சத்தம் போடுவாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க வேற அன்னைக்கு இந்த வீட்டு பக்கம்லாம் இனிமேல் வரக்கூடாதுன்னு வேற கோபமாக பேசினாங்க. இப்போ இதை கொண்டு போக பயமாக இருக்க. உள்ள அவங்களுக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கொழுக்கட்டையும் ஆசையாக செஞ்சேன். என்ன இந்த பிள்ளை நம்ம வீட்டு வாசல்ல என்ன பண்ணுது? ஏதோ தருமட்டுக்கு நிற்க மாதிரில எனக்கு. ஏம்மா, எதுக்குமா அங்கே நிற்க? இல்லை, அத்தைக்கு கொழுக்கட்டை கொண்டு வந்தேன். கொழுக்கட்டையா? எங்கே போகிறது? நேராக கோயிலுக்கு போகுமா, இல்லைன்னா பெரிய பொண்ணு இழிச்ச வச்சுலாம் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகுமா? ஒத்தையில் கோயிலுக்கு போனாலும் போர் அடிக்கும். பெரிய பொண்ணு வேற வீட்டில் சாமி கும்பிடணுன்னா அங்கே வேற அவைய மாமியார் இருக்குமே வீட்டில், அது வேற வாழுங்க. அதான் அது காலை நம்ம உடச்சிட்டோமே, அதுக்கப்புறம் என்ன கவலை? போவோம். பெரிய பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு போனாதான் நல்லா இருக்கும் கோயிலுக்கு. எனக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா சாப்பிடுங்க. கை காலெல்லாம் உடச்சி விட்டதுனால எப்படி இப்போ வாயை கொஞ்சம் அடக்கியிருக்கோம் கிழவி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஆஹா, என்ன நடக்குதுங்க? போதும். நல்லா இருக்கே. யார் செஞ்சது? உங்க அம்மாவா? இல்ல, நானே தான் செஞ்சேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க என் பையனுக்கு வெல்லம் போட்ட கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்னு. அதனால உங்களுக்காக நானே செஞ்சேன்.
நேத்து போட்டி நடக்கும்போது அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி வெல்லம் போட்டு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு செஞ்சேன். இந்த பிள்ளை எதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யணும்? எங்க அம்மா எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுடாக்கா? சரி, ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை நம்ம அம்மா கிட்ட நல்லா பேசுதேன்னு இதுகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுனா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி தெரியுதே. உங்களுக்கு நான் செஞ்ச கொழுக்கட்டை பிடிச்சிருந்துச்சா? சே, வேற ஒன்றும் இருக்காது. சும்மா தான் பேசுமா இருக்கும் அன்பா, பக்கத்து வீட்டு பிள்ளைன்றதுனால. சரி, நாமளும் கோவப்பட வேண்டாம். நல்லா இருந்துச்சுமா. ஐயோ, பெரிய பொண்ணுக்கு பெரிய துரோகமே நடந்துகிட்டு இருக்கேங்க. பெரிய பொண்ணு ஐயா வீட்டுக்காரன் என்னானே நம்பியா, அவைய வீட்டுக்காரன் என்னன்னா அந்த பிள்ளைகிட்ட இப்படி கொஞ்சம் கொலாவியாரு. இந்த லூசுகிரிக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான். என் புருஷன் பெரிய சொக்க தங்கம்னா இங்க பார்த்தா பெரிய வெங்கலமெல்லாம் இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான் நினைக்கேன். இவருதான் அவைய அம்மையை தூண்டி விட்டு அந்த பிள்ளைய கட்டிக்கிடலான்னு நினைக்காருன்னு நினைக்கேன். இந்த விஷயம் தெரியாம தான் இந்த பெரிய பொண்ணு லூசு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னா பெரிய பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? சரி, உள்ள வாங்க. எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? அம்மா பார்க்க தானே வந்தீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இதை உங்க அம்மா கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. அட, உள்ள வாங்க. பெரிய பொண்ணு, நான் தான் உமா பேசுறேன். ஐயோ வேண்டாங்க, நான் வரல. அக்கா இருப்பாங்க, அக்கா சத்தம் போடுவாங்க நான் உள்ள வந்தேன்னா. அக்கா கொக்காலாம் ஒன்றும் சொல்லாண்டா, உள்ள வாங்க, நான் பார்த்துக்கிட்டுறேன். சரி. ஏன்னா பெரிய பொண்ணு பைத்தியக்காரி, நீ இப்படி பேக்கு மாதிரியே இரு. உன் தலையில அவ்வளோ நல்ல மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காவ. இட்டி யார் தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவா சொல்லு. ஏலா, உன் புருஷன் தான் உன் தலையில நல்ல மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நீ அது தெரியாம அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரியிற பத்துக்க. அட மெண்டல் கிறுக்கி, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. அவரு என்னட்டி எனக்கு மிளகா அரைச்சாரு? நீ இப்படியே சொல்லிக்கிட்டு திரி. அவரு அந்த பக்கத்து வீட்டு ஒரு மேனா மினிக்கி இருக்கல்ல, அந்த மேனா மினிக்கி கூட தான் பல்ல காட்டி இவ்வளவு நேரம் தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருந்தவ ரெண்டு பேரும். நல்லா ஊட்டி ஊடியாவா அவர் கொஞ்சி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காரு கொழுக்கட்டைய. மாறி மாறி ரெண்டு பேரும் தெருவில் நேரம் மினிக்கிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வாராவ. அவன் நீ எங்க இருக்கா? இல்ல உமா, என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா உண்மையதான் சொல்றேன். அம்மா, நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்டேன். இல்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன். அப்ப அந்த மேனா மினிக்கு தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பாளே, பாக்கலையாக்கோ நீ? இன்னும் இப்பதானே அவ உள்ள வந்தா உங்க வீட்டுக்கார கூட ஜோடியா ரெண்டு பேரும் உள்ள போறத பாத்துட்டு தான் வெளியே நிக்கேனா. நான் வீட்டுக்கு பின்னாடி கணத்தங்கரையில இருக்கேன்ல, அதனால நான் இன்னும் பார்க்கல. எல்லாம் உண்மையாவா சொல்றா உமா? வேற நான் என்ன பொய்யா சொல்லியே? வீட்டுக்கு பின்னாடி கணத்து பக்கமா இருக்கா? இரு, நான் அங்க வாரேன். சரி வா. என்னல ஆச்சு பெரிய பொண்ணு, பியா எறிஞ்ச மாதிரி இருக்கா? யாரு போன்ல பேசுனது, உமாளா? ஆமா இளிச்சவாச்சி, உமா தான் பேசுனா. என்னவா அவளுக்கு? எங்க வீட்டுக்காரும் அந்த மியானாமணிக்கு பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல்ல ஜெசி, அவளும் ஒன்னா இவ்வளவு நேரம் தெருவில் நின்று கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தவளாம் டி. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை கொழுக்கட்டையே அவருக்கு ஊட்டி வேற ஊட்டிச்சான். அவரு அதை வாங்கி சாப்பிட்டாராம். எல்லாம் இளிச்சவாச்சி, எனக்கு பயமா இருக்குலா. உமா சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இல்ல பெரிய பொண்ணு, நீ வேற. உங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உமா தெரியாம சொல்லுவாளா இருக்கும். உனக்கு உங்க வீட்டுக்கார பத்தி நல்லா தெரியும்ல. ஆமா இளிச்சவாச்சி, அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் என் மேலதான் பாசமா இருப்பாரு. நானும் அப்படிதான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உமா சொல்றத பார்க்க பயமாலாம் இருக்கு. என்ன நம்ம உள்ள போய் பாப்போமா? இப்ப உள்ளதான் ரெண்டு பேரும் வந்தாவன்னு சொன்னா உமா. உங்க மாமியாருக்கு உங்க கால் கையில அடிபட்டு இருக்குல்ல, அதான் பார்க்க வந்திருக்குமா இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. இல்ல அங்க தலை போற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கணத்தடியில ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? யாரையாவது கணத்துக்குள்ள தூக்கி போடணும் போல இருந்துச்சு, அதான் யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். உன்னை தூக்கி போட்டுடலாமா? உன் பிரியனை தூக்கி உள்ள போடு. அதுக்குதான் வாய்ப்பு இல்லாம போச்சே, ஊருக்கு போயிட்டாரு. ஏடா பெரிய பொண்ணு, உன் வீட்டுக்காரன் பெரிய யோகியன்னால இப்ப போய் பாரு. நல்லா ஜோடியா பக்க வைக்கன்னு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு ரெண்டு பேரும். எல்லாம் உமா, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குடி. என் வீட்டுக்காரெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா, உன் வீட்டுக்காரு நல்லா கொழுக்கட்டையெல்லாம் அவ கையால நல்லா ஊட்டி ஊடியா வாங்கி திங்க தருது. அவர் அப்படி கிடையாது. நீ இப்படியே அவரை நம்பிக்கிட்டே இரு. உள்ள போய் அவ கொண்ட வைத்த பிடிச்சு இழுத்து அவளை வெளியே துரத்துவியா? நீ இங்கன காத்துக்கிட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு கஷ்டமா இருக்கு உமா. எட்டி லூசா நீ? இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க கூடாது. இது அழக்கூடிய நேரம் இல்ல, காரியமா செயல்பட வேண்டிய நேரம். போ, வீட்டுக்குள்ள போய் முத என்ன நடக்குன்னு பாரு. நீங்களும் வாங்கட்டி. சரி, நாங்க வாரோம். முத கண்ணதோட நல்லா மூஞ்ச கோவமா வச்சுக்க, அப்பதான் பயப்படுவாவ. நீ அழுதுன்னு வையன், அடிச்சு மூளையில உட்கார வச்சிருவாவ. எதுக்கும் பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். மூஞ்ச வெறப்பா வச்சுட்டு கோவமா போ பார்க்கலாம். நாங்க ரெண்டரை பின்னாடியே வரோம். சரி உமா. இப்படி பாம்போல மூஞ்ச வச்சுட்டெல்லாம் செல்லுபடி ஆகாது. மூஞ்ச கோவமா அப்படி வச்சிருக்கணும். இப்போ குட். இப்ப போ, பூஜை பண்ணிட வேண்டியதுதான், நேரம் ஆயிடுச்சு.
எங்க சாமி கும்பிட நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, பிள்ளைங்க? நீ ஒரு சுத்தம் கூப்பிடு, அப்பதான் பிள்ளைகள் ரெண்டும் ஓடிறோம். அங்க போட்டோ எடுத்துட்டு இடக்காலுவ வீட்டுக்கு பின்னாடி பூஞ்செடி கிட்ட புது துணி உடுத்துருக்குதுல்ல, அதான் மேக்கப் பண்ணிருக்கிறதுனால நாலஞ்சு போட்டோ எடுக்குமா இருக்கும். ஒரு சத்தம் கூப்பிடு, உடனே வருவாளுவே. நேரம் என்ன ஆகுது? இப்ப என்ன போட்டோ எடுக்கலவே போட்டா? சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை போட்டாலும் எடுக்கட்டும். கூப்பிடுங்க அவங்கள. நீயே கூப்பிடு லட்சுமி, அப்பதான் பிள்ளைகள் வரும். நான் கூப்பிட்டா வராது. நல்ல பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வைங்க. அப்புறம் நீங்க கூப்பிட்டா வராது, நான் கூப்பிட்டா தான் வரணும். என்கிட்ட வந்து கதை சொல்லுங்க. சந்தியா சோனியா, இங்க வாங்கலாம் ரெண்டு பேரும். இந்த வந்துட்டோம்மா. இவ ஓடி 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 அம்மா கூப்பிடுறா. இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் வந்துரு. வேலை செய்யது வரலதான் ஒரு கூறும் கிடையாதுன்னு பார்த்தா ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒழுங்கா வந்து நிப்பொண்ணும் கிடையாது. எம்மா ரொம்ப திட்டாத. இந்த வந்துட்டேன். ஏன்னா நீ என்ன கருப்பு துணியை உடுத்திட்டு வந்து நிக்கா? சாமி கும்பிடியதுக்கு இப்படி கருப்பு துணியை உடுப்பாவே? ஏவ உனக்கு இதுல வேற ஒரு கலரும் கண்ணுக்கு தெரியலையோ? சும்மா திட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத பத்துக்க. லட்சுமி விடு, பிள்ளைல ஆசைப்பட்ட துணியை போட்டுட்டு போட்டோம். என்னமோ பண்ணுங்க. அம்மா அவளைங்க அவ செல்லுல சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போட்டுட்டு வரேன்னா ஒரே போனு 24 மணி நேரமும் போனு. போட்டோ எடுக்காதான், செல்ஃபி எடுக்காதான், ஸ்டேட்டஸ் வைக்கணும். என்ன நலனு கழுவம்மா. இப்பெல்லாம் போட்டோவே எடுக்கிறது கிடையாது. என்ன நாங்கள் நல்ல துணி கொடுத்தாதான் ஒரு 2-3 போட்டோ எடுப்போம். இல்லாட்டினா நாங்கள் போட்டோவே எடுக்க மாட்டோம். ரொம்ப பண்ணுவா. சரி சாமி கும்பிடுவோமா? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சாமி பாட்டை பாடுங்க. எம்மா எங்களுக்கெல்லாம் எந்த சாமி பாட்டும் தெரியாது, சினிமா பாட்டு தான் தெரியும். நீயே ஏதாவது பாட்டு பாடு. நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கிடாதீங்க, போகிற வீட்டில் தேவைப்படுமேன்னு. அங்கே நாங்கள் ஃபோனில் பாட்டு போட்டு விட்டு விடுவோம். லட்சுமி பூஜையை ஆரம்பி, பிள்ளைகிட்ட சண்டையே ஆரம்பிக்காத. உமருக்கு நான் என்ன பேசினாலும் தப்பா தான் தெரியும். நானே சாமி பாட்டு படிக்கேன். 9 கோலம் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மையில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். எல்லாம் நல்லா கண்ணை மூடி சாமி கிட்ட நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிடுங்க. சரிம்மா. அப்பனே பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் என் புருஷன் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிள்ளையாரப்பா நீங்கள் தான் பார்த்துக்கிடணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல். நாங்கள் வச்ச படையில நல்லபடியாக ஏற்றுக்கிடுங்க பிள்ளையாரப்பா. எம்மா நாங்களாம் நல்லா துணி கொடுத்துருக்கோம், நீ தான் நல்ல துணி கொடுக்காம எப்பயும் போல இருக்கா. ஆமாம், நீங்களும் ஒரு வேலையும் செய்யாண்டா, அப்படியே மேக்கப்பு கலையாமல் இருப்பிய. நான் அப்படியா? இனிமேல் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அங்கே இட்லி பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு. கொழுக்கட்டை செஞ்சது, பொங்கல் செஞ்சது, சுண்டல் செஞ்சது, அவ்வளோ பாத்திரம் என்ன கிடக்கு. அதையெல்லாம் கழுவி எடுக்கணும். நல்ல துணியை உடுத்துட்டு கிடந்தேன்னா வேற அதெல்லாம் செய்யறதுக்கு மாச்சலாக இருக்கும். உடனே இப்படி ஏதாவது சொல்லிடுவா. ஆமாம், உண்மையை தானே சொன்னேன். நீங்கள் வேலை செய்ய போறிய, நான் தானே செய்யணும். அதான் குளிச்சுட்டு பழையபடி இந்த மாதிரி சேலை தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. அதான் எடுத்து கட்டிக்கிட்டேன். சரி, கோயிலுக்கு வரும்போதாவது வேற சேலை கட்டிட்டு வாமா. அப்போ இப்படியே வராத. வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கோயிலுக்கு வருவேன், இல்லாட்டினா வர முடியும். நீங்களும் மட்டும் போயிட்டு வாங்க, இங்கே நிறைய வேலை கிடக்கலாம். லட்சுமி வேலை எல்லாம் கிடக்கட்டும். இந்த சாமி கும்பிட்டாச்சுன்னா சாப்பிட்டுட்டு பொறுமையா 4 பேரும் போவோம். கோயில்ல போய் குடும்பத்தோட சாமி கும்பிட்டுட்டு வருவோம். வந்து நான் வேணா உனக்கு பாத்திரம் கழுவி தாரேன். பாடுறா அப்பாவே, அன்னைக்கு பாத்திரம்லாம் கழுவி தரவலாம் அதிசயமா இருக்கு. என்னடா நீங்களும் தான் ஒன்றும் செஞ்சு தர மாட்டீங்க, உங்க அப்பன் செஞ்சு தந்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிண்டல்? ஆமா, நாங்கள் ஒரு நாள் உனக்கு வேலையை செஞ்சு தந்தது இல்லலா. ஆமா, ஒரு நாள் வேலை செஞ்சு தந்துட்டு 9 நாள் சொல்லி காட்டு வாழ்வேன். வாங்களா, வந்து திருநீர் எடுத்து பூசுங்க. வேற பூசாரி அம்மா எதுக்கு இருக்கியே, எடுத்து பூசி விடுங்க. இவங்களுக்கு வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.